ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று மே 28 புதன்கிழமை. உள்ளம் கவர் கள்வன் முருகப்பெருமான் என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி என்ற நூலில் உள்ள பாடல் இது. செம்மான் மகளைத் திருடும் திருடன் வெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. செம்மான் மகளைத் திருடும் திருடன். அருணகிரிநாதர் முருகப்பெருமானை திருடன் என்று விളിக்கிறார். முருகன் பொன் பொருள் திருடும் சாதாரண திருடன் அல்ல. வள்ளி குறமகளின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட காதல் கள்வன். வள்ளி குறமகள் முருகப்பெருமானை அடையும் பொருட்டு பலகாலம் தவம் புரிகிறாள். அவளுடைய தவத்தை நிறைவேற்றும் முகமாக வள்ளியின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு மனமுடித்து ஆட்கொள்கிறார் முருகப்பெருமான். வள்ளி இச்சாசக்திகான ஒரு குறியீடு. உயிர்கள் ஆன்ம பக்குவ காலத்தில் தங்களுக்கு விடுதலை வேண்டி இறைவனை நோக்கி பிரார்த்திக்கின்றன, தவம் புரிகின்றன. அவர்களுடைய பிரார்த்தனைக்காகவே காத்திருப்பவன் போல் முருகக் கடவுள் தன் பக்தர்களுக்கு அருளும் பொருட்டு மயில் வாகனத்தில் புறப்பட்டு விடுகிறார். அகந்தை வடிவான மனிதர்கள் தாங்களாகவே அகங்காரத்தை அர்ப்பணிக்க முன்வர மாட்டார்கள். இறைவன் உயிர்களை மாயவயப்படுத்தி பயமுறுத்தி ஆணவம் அகற்றி ஆட்கொள்ள செய்கிறான். அது அவன் உயிர்கள் மேல் கொண்ட கருணையின் அடையாளம். பலவந்தமாகவே சில நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டியுள்ளது. அன்பே வடிவான தாய் சாப்பிட மறுக்கும் தன் குழந்தைக்கு பலவந்தமாக சோறு ஊட்டுவது போல் முருகப்பெருமான் உயிர்களின் அகந்தையை அழித்து ஆத்ம ஞானம் அளிக்கிறார். பெம்மான் முருகன் பிறவான் இரவான். கந்தன் இருமை நிலையான பிறப்பு இறப்பு என்பவற்றை கடந்தவன். உயிர்கள் பிறவிச் சுழலில் சிக்கி தவிப்பன. பக்தர்களின் பாவங்களை எரித்து விடுதலை அளிக்க ஈசனின் நெற்றிக்கண்ணில் ஞான பொறிகளாக அவதரித்தவன் கார்த்திகேயன். அவனுக்கு ஏது பிறப்பு இறப்பு? பிறப்பு இறப்பு, இன்பம் துன்பம், நன்மை தீமை போன்ற இரட்டைகள் அகந்தை வயப்பட்ட உயிர்களை பீடிக்கும். இரட்டைகள் முப்பிடிகள் இறைவனுக்கு கிடையாது. சும்மா இரு சொல்லற என்றலுமே முருகப்பெருமான் அருணகிரியார் மேல் காதல் கொண்டு சும்மா இரு என்று உபதேசித்து மறைகிறார். அருணகிரியாரால் அதன் பொருளை புரிந்து கொள்ள முடியவில்லை, சும்மாவும் இருக்க முடியவில்லை. எனவே முருகனுடன் சும்மா இரு என்பதன் பொருள் வேண்டுகிறார். சும்மா இரு என்பது உயர்ந்த தவநிலை, அதுவே இறைநிலை. வள்ளல் பெருமான் இன்று வருமோ நாளைக்கே வருமோ வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று ஏங்குகிறார். பகவான் ரமணர் இறைவன் எல்லா உயிர்களிலும் இதயங்களிலும் ஆதி அந்தமில்லாத அழியாத ஜோதியாக எண்ணங்களற்று ஆத்மாவாக ஒளிர்கிறான் என்று உள்ளது 40 பாடலில் பாடுகிறார். எண்ணங்கள் இல்லாமல் அவ்வாறே இதயத்தில் இருப்பதுவே இறைநிலை அடைவதாகும். அதாவது எண்ணங்களற்று சும்மா இருக்க வேண்டும். உள்ளலற உள்ளத்தை உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர். எண்ணங்களற்று இதயத்தை அவ்வாறே இருப்பதுவே அதுவாதல் உணர்வாயாக என்று பகவான் உபதேசிக்கிறார். சும்மா இரு என்பது ஆத்ம உபதேசமாகும். அதையே கருணைக்கடலான முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு அருளினார். ஆத்மா, குரு, ஈசன் மூன்றும் ஒரு பொருளே என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமணர். ஒருவருடைய ஆத்மா பக்குவ காலத்தில் குரு வடிவமாக தோன்றி தக்க வழி நடத்து இறைவனின் திருவடிகளில் சேர்ப்பிக்கிறது. குரு சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபம். சத்குருவின் அருட்பார்வையில் பட்டவன் புலிவாயிலகப்பட்ட இறைபோல் பிறவிக் கடல் நீந்தி கரை சேர்வது திண்ணம். அதுவரை என்ன மாய புலம்பல்தான் மிச்சம். அம்மா பொருளொன்றும் அறிந்தலனே என்பது ஆன்மீக புலம்பல். இறைவனை நோக்கி புலம்புவதும் ஒரு சுகம்தானே. அற்ப உலகப் பொருள்களுக்காக அல்லும் பகலும் புலம்பும் நாம் இறைவனின் கருணைக்காக புலம்புவதும் ஏங்குவதும் நியாயம்தானே. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.